மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். தற்சமயம் செங்கோட்டையன் அதிமுகவை ஆட்டி பார்க்க நினைக்கின்றாரா, இல்லை அசைச்சு பார்க்க நினைக்கின்றாரா, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாரா? அவரது பேச்சு சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர்கள் பேட்டியின் போது சொல்லுகின்றதை பார்க்கின்ற பொழுது அது அப்படித்தான் தெரியுது. செங்கோட்டையனுடைய கனவு பகல் கனவாகத்தான் முடியும். ஏனென்று சொன்னால் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்கெல்லாம் பொங்கலுக்கு பின்னால் வந்து தாவேக்கால சேருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குற கேள்விகளுக்கு பொங்கலுக்கு முன்னாலேயே வருவாங்கன்னு இவர் சொல்கிறார். இவர் தான் ஒருங்கிணைப்பாளர். இவர் சொல்கிறார் பொங்கலுக்கு முன்னாலேயே தாவேக்கால வந்து இணைவாங்க, தாவேக்கா மிக பெரும் சக்தியாக விளங்கும்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்கிறார். சொல்கிறதுல பொய்ய பாருங்க. ஈரோட்டில் ஒரு தடவை கூட்டம் முடிச்சுட்டு போன உட்பட என்னங்க 1 லட்சம் பேர் கூடுனாங்கிறார். இப்போ நேற்று பேசுகிறப்ப 2 லட்சம் பேர் ஈரோட்டில் கூடுனாங்கிறார். கணக்கே தெரியாத ஆளுகளெல்லாம் கட்சியில் வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் போய் அங்கே கட்சியில் சேர்ந்ததே மக்கள் எல்லாம் உங்களை வந்து வெறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ 10ஆவதுக்கு இவங்களை வேற துணைக்க கூட்டிக்கிட்டு போனால் இவங்கெல்லாம் அந்த கட்சியில் போய் புனிதமாயிருவாங்களா? அவங்க எல்லாம் ஊழல் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணி செங்கோட்டையன் உள்பட எல்லா அயோக்கியத்தனம் பண்ணி எல்லா அயோக்கியனும் ஒரே இடத்துல சேர்றதுக்கு உண்டான வழிவகை தான் இப்போ செங்கோட்டையன் வழிவகுத்துட்டு இருக்கிறாங்க. தாவேக்கா கட்சி தண்ணி போட்ட நாட்டம் தள்ளாடிக்கிட்டு இருக்குது. அவங்க தலைவனே தள்ளாடிக்கிட்டு இருக்கிறார். அவங்க தலைவன் மலேசியாவில் ஜனநாயகன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு போயிட்டு சென்னைக்கு வர்றப்ப விமான நிலையத்தில் இறங்கி காருக்குள்ளே வர்றப்ப ரசிகர்கள் தள்ளாக கீழே விழுகிறார். ஒரு நேராக நின்று நடந்து வருவதற்கு கூட அந்த தெம்பில்லாத தலைவனை அவங்க வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்போ அவருக்கு என்னென்ன வீழ்ச்சி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது நன்றாக கவனிக்க வேண்டும். செங்கோட்டையன் அவர்களே, நீங்கள் போய் கட்சியில் சேர்ந்துக்கிட்டீங்க. அவர் விழுப்புரத்தில் நடக்கிறப்ப கம்பம் விழுந்தது, அதே பெரிய அடி. இப்போ கரூரில் வேறு 41 பேர் செத்து போயிட்டான், அது ஒரு பெரிய அடி. இப்போ அஜிதா ஆர்கனல் அவங்க ஒரு பக்கம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்போ திருச்சியில் ஒருத்தர் அதே மாதிரி தான் மருந்து குடிச்சிட்டு போயிட்டாங்க. உங்கள் கட்சியில் காசு கொடுக்குறவனுக்கு மட்டும் மரியாதை கொடுக்கின்றதுனால தான் தமிழ்நாடு பூரா வெட்ட வெளிச்சம் ஆகிப்போச்சு. இந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வீழ்த்திடலாம்னு நினச்சி நீங்கள் கொள்கையை சொல்லிட்டு உட்காந்துருக்குறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் விஜய் வந்து எதிரிமாற பேசிகிட்டு இருக்கிறார். ஆனால் பாஜகவை வாயை திறந்து பேசுறதில்ல. இன்றைக்கி டெல்லியில் நடந்தக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லி முதல் டெல்லிக்கு போனவங்க திரும்பி வர்றாங்களா என்னன்னு தெரியாது, கேள்வி போட்டு. ஏன்னா தமிழ்நாட்டில் சிபிஐ அலுவலகம் இருக்குது, அதில் விசாரிச்சிருக்கலாம். டெல்லியில் விட்டு விசாரிக்கிறாங்க, பல்வேறு குற்றச்சாட்டை போட்டு ஒரு நெருக்குவாங்க. ஆதவ் அர்ஜுனையும் புஷி ஆனந்த், நிர்மல் குமார் எல்லாம் நெருக்கணில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் உங்கள் பிஜேபி உங்களோட கூட்டணி சேர்ந்துக்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றதுக்கு உண்டான முயற்சி தான் பாஜக எடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் பாஜகவை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக நம்பக்கூடாது. நம்பினா நம்மளை கழுத்தறுத்து விட்டுருவாங்க அவங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி சரிந்து கொண்டிருக்கின்றது. அதிமுகவில் பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு ரெட்டலைக்கு போட்ட எம்ஜிஆருடைய ரத்தத்தின் ரத்தங்கள், புரட்சி தலைவனுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் எல்லாம் என்னைக்கு தான் எலெக்ஷன் வரும், நாம் ரெட்டலை நோய்க்கு ஓட்டு போடலாங்கிற முடிவில் அவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிறை குடும்பம் நிறை குடம் தழும்பாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறை குடமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த நேரம் அந்த குடம் தழும்பாது, ஆர்ப்பரிக்காது. இப்போ ஆர்ப்பரிச்சுட்டு இருக்கிறவங்க யார்? இந்த தாவேக்கா தலைவர், 2வது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 2 பேர் தான் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இவங்க அவனுக்கு போட்டி அவங்க இவனுக்கு போட்டின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் உற்று பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. தொண்டர்களும் உற்று பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க. ஏவனா அடிச்சுக்கிட்டு போயிட்டு போகிறானுங்க, எலெக்ஷன் வரட்டு, நாம் ரெட்டையில் ஓட்டை போட்டு போயிடுவோம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறப்போ அதிமுகவுடைய வாக்கு வங்கி சிதறுவதற்கு வாய்ப்பில்லை. இப்போ பிஜேபியினுடைய நிலைமை சங்கடத்துக்குள்ளான நிலைமையாக தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய பிஜேபியோட இருக்கக்கூடிய ஒரே கட்சி கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்போது
பிரேமலதாவுக்கு 6 தொகுதி கொடுக்குறான்னு சொன்னதுக்கு ஒரு பிரச்சனை கிளம்பிடுச்சு. கூட்டணியில் நாங்கள் இல்லை, எங்களை பற்றி பேசுறதுக்கு யாருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடியது 2 கட்சி தான். இவங்க எவன் வர்றான் போகிறான்னு எதுவும் பார்க்கக்கூடாது. 2 பேரும் ரெடியாக நின்னா அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் பிஜேபி நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் அண்ணாமலையை தீவிரப்படுத்தணும். அண்ணாமலையை தீவிரப்படுத்தினா அண்ணாமலை பாஜக தலைவராக இருக்கங்காட்டி தான் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் படித்த இளைஞர்கள் எல்லாம் அண்ணாமலை நோக்கி வந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் படித்தவர்களாக பட்டம் பெற்றவர்களாக நல்லவர்களாக அண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தாங்க. அண்ணாமலையுடைய கொள்கையும் கோட்பாடும் அந்த இளைஞர்களுக்கு பிடிச்சிருந்ததன் காரணமாகத்தான் அண்ணாமலையோடு வந்தாங்க. இப்போ அண்ணாமலையை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அண்ணாமலை கரெக்டாக தான் இருக்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏற்றுக்க தயாராகிட்டார். அவர் நயினார் நாகேந்திரனும் பிஜேபியும் பிஜேபியினுடைய தலைமையும் அண்ணாமலையை நன்றாக பயன்படுத்தி கொண்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்துக்கு அண்ணாமலையினுடைய தலைமையிலே நடைபெற வேண்டும். அப்படி நடந்ததுன்னா பிஜேபியினுடைய செல்வாக்கு இன்னும் உயரும். அதிமுகவும் பிஜேபி மட்டும் கூட்டணி நின்னாவே போதும். மற்றவன் எல்லாம் மதில் மேல் பூனையாக இருக்கணும்னு நம்பாதீங்க. என்னைக்குனாலும் எங்கே வேணாலும் செய்வான். வந்தால் தேவைன்னா வந்தால் வர்றான், தேவையில்லைன்னா போனான்னு விட்டுறோம். இப்போ இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் கட்சியில் குழப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகத்துலேயும் குழப்பம். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் அங்கே போவானா, காங்கிரஸ் தாவேகாவுக்கு போவானா, இப்படி பலவேறு சூழலை திமுகவும் குழப்பிக்கிட்டு இருக்குது. இப்போ தமிழக வெற்றி கழகமும் குழப்பத்துக்கு உள்ளாயிடுச்சு. என்ன குழப்பத்துக்கு உள்ளாயிடுச்சுன்னா தொண்டர்களை மதிக்கிறது இல்லை, கட்சிக்கு வேலை செஞ்சிருக்கங்க மரியாதை இல்லை, காசு கொடுக்குறோன்னு தான் மரியாதைங்கிற மாதிரி தாவேகாவிலையும் சலசலப்பு தமிழ்நாடு முழுவதும் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. அதிமுகவில் மட்டும்தான் எந்தவித குழப்பமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த அதிமுகவுக்கு துரோகம் பண்ண ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்களெல்லாம் வெளியேற்றின பிற்பாடு தான் இப்போ அதிமுக தற்சமயம் அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதிமுக இப்போ ஜனவரியில் இருந்து கட்சியை வேகப்படுத்தணும். இப்போ இந்த மாத கடைசியில் அவங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுறாங்க. மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுறதா பிள்ளையார் சுழி. இந்த கூட்டத்தில் விஜய் கொடியை பிடிச்சான்னு பழனிசாமி சொன்னார்களே, அது பிள்ளையார் சுழி இல்லை. இப்போ நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்க தயாராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கூட்டம் முடிஞ்சு வந்தால் ஜனவரியிலிருந்தும் அதிமுக கொடி கட்டி பறக்கும். அவங்க தொண்டர்களை முடிக்கிட்டு மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், வார்டு செயலாளர்களையும் பம்பரமாக சொல்லி வேலை வாங்க தயாராக இருந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ராமதாஸ் கட்சியை நம்ம நினச்சி பார்க்கணும். அன்புமணி அப்பனுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறான். ராமதாஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது சமீபத்தில் அவங்க பொதுக்குழு கூட்டி பேசுகிறப்ப அவங்க அம்மா கனவுல சொல்லிச்சு, இப்படி பண்ணுறா கவலைப்படாத கலங்காதின்னு சொல்லி அவருக்கு உண்டான வயசுக்கு மேடையில் அப்படியே கண்ணீர் விட்டு கதறார். அவருடைய மகள் ஸ்ரீ காந்திமதி அவங்க அவங்க தேட்டரை பார்க்குறாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த அழுகையை முடியல. ஏன்னா மக துரோகம் பண்ணுறான். கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் ஐயா ஐயா ஐயான்னு கத்துறாங்க. அப்போ ராமதாசனுடைய கண்ணீருக்கு அன்புமணி பதில் சொல்லியாக வேண்டும். அன்புமணி எங்கே போய் சேரான அந்த கட்சி உருப்படாதுங்க. அன்புமணி நமக்கு பிஜேபியில் சேர்த்தவே கூடாது. இப்போ ராமதாஸை கூட சேர்த்திக்கலாம். ராமதாஸுக்கு இப்போ இந்த கண்ணீர் நுட்ட அழுவார் பார்த்தீங்களா, பட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் அனுதாபம் போகிற ராமதாஸுக்கு வந்துருச்சு. இப்போ அன்புமணிக்கு இல்லைங்க. இப்போ ராமதாஸ் அதிமுகவில் கூட்டி சேர்ந்தா அதிமுக வெற்றி வாய்ப்புன்னு அதிகம் இருக்கும். ஆனால் அன்புமணி கழட்டி விடணும். அன்புமணி எங்கேயோ போய் தொலைறான்னு கழட்டி விட்டுறணும். கழட்டி விட்டா தான் கட்சி தொடங்கின காலத்திலிருந்து இருக்கிற ராமதாசனுடைய தொண்டர்கள் எல்லாம் அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கிறப்ப அங்கெல்லாம் ஓட்டு போட்டு உண்டான ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி பண்ணுவாங்க. இப்போ விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்குது. குளுக்கோஸ் ஏற்ற வேண்டிய சூழ்நிலையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவருடைய எழுச்சி இருந்துருந்தது இல்லையா முதல்ல, இப்போ வீழ்ச்சி.
தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் பூரா விஜய்க்கு தொண்டர்களுக்கும் கட்சியில் வேலை செஞ்சவங்களுக்கும் துரோகம் பண்ணினத பழிச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. இந்த சமயத்தில் விஜய் அவர் 2026 தேர்தலில் ஒரு தொகுதி கூட ஜெயிப்பதற்கு உண்டான எண்ணம் இல்லை, ஜெயிப்பதற்கே முடியாது. எல்லா மக்களும் ஏமாந்தவன் இழிச்சவாய் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. கூட்டம் போடுறப்ப உங்களை வேகு பார்ப்பான், என்னதான் பண்ணுறீங்கிற பார்க்குறக்காக பார்ப்பாங்க. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு ஓட்டா மாறுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் உங்களது எழுச்சி இப்பொழுது வீழ்ச்சியாகி கொண்டிருக்கின்றது. நன்றி, வணக்கம்.